ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கான அதே எக்ஸ்க்ளூசிவான வீடியோ. என்ன மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள 6 months பேபிக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கலாம். உடனே உங்களுக்கு சடனாக டவுட் வரும். 5 months ஆச்சு, 6 months ஆச்சு, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். தாராளமாக பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஸில் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பேஸ் இருக்குது, இன்னும் செகண்ட் பேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேஸ்னால் என்ன தெரியலையா? அதுக்குன்னா நான் இருக்கேன் உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் பேஸ்னால் லிக்விட் சப்ஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணலாம். ஸ்லோவாக, அப்புறம் நம்ம சாலிட் போகலாம். லிக்விட் சப்ஸ்டன்ஸ்னால் இப்படி இந்த வாட்டர் மெலன் கொடுக்கலாம், அப்புறம் ஸ்ட்ராபெரியோட எசன்ஸ் கொடுக்கலாம். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வாட்டர் மெலன், பம்ப்கின், பனானா மசிச்சு கொடுக்கலாம். ஆப்பிளை ஆவியில் வேக வச்சு கொடுக்கலாம். மோர் இம்பார்ட்டண்டாக ஸ்வீட் பொட்டேட்டோ அது கொடுங்க. அதுதான் உங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் நான் ஃப்ரூட் சொல்கிறேங்கிறீங்கன்னா, பிகாஸ் ஈஸியாக டைஜஷன் ஆகணும். அதனால நம்ம ஃப்ரூட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ஸ்பூனில் எடுக்கிறப்ப அப்படியே தேன் மாதிரி உழுகணும். அப்போனா பேபிக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஸோ ஒன்லி நம்ம ஃப்ரூட்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறோம். நீங்கள் எடுத்தோன்னா சாலிட் கொடுத்தா அந்த டைஜஷன் ப்ராப்ளம் அது மாதிரி தேவையில்லாமல் நம்ம காம்ப்ளிகேட் பண்ணுறோம். அவங்க ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. ஏதோ டவுட்னா நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். பாய்.